வணக்கம். நூலகங்கள் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தா, அறிவு சார்ந்த இடம் அது. உலகத்தில் மனிதன் கண்டுபிடித்த மிகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு புத்தகம் அப்படிம்பாங்க. பழைய காலத்தில் நூலகங்கள் இருந்ததாக கேள்விப்படுறோம். அதுலேயும் குறிப்பாக காஞ்சிபுரத்தில் இருந்த பல்கலைக்கழகங்களை நோக்கியும் நாலந்தா பல்கலைக்கழகங்களை நோக்கியும் அயல்நாட்டினர் வந்தார்கள். நாம் இங்கேருந்து சீனாவுக்கு சென்றோம்லாம் கேள்விப்படுறோம்னா நூலகத்திற்காக தான் போகிறோம். அப்போல்லாம் ஏடு வடிவத்தில் வந்திருக்கும் புத்தகங்கள். பிறகு அச்சு வந்த பிறகு அச்சு வடிவத்தில் நூல்கள்லாம் வர ஆரம்பிச்சிது. எனக்கு தெரிஞ்சு 1980கள் வரைக்கும் நாம் புத்தகங்களை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். எப்போ 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு வரை அச்சுக்கலை வருவதற்கு முன்பாக எல்லாமே ஏடுகளாக இருந்தது. அதாவது ஒரு செய்தி பனையோலையிலிருந்து, தாமிரப்பட்டயத்திலிருந்து, கல்வெட்டிலிருந்து அச்சுக்கு வந்து பிறகு அது அப்படியே ரொம்ப நாள் இருந்தது. இந்த கணினி போன்றவை வந்த பிறகு இந்த நூல்களை நம்ம தேடி அலையிறதுக்கு பதிலாக அவை எண்ணிம வடிவத்தில், அதாவது டிஜிட்டல் லைப்ரரியாக, எண்ணிம நூலகங்களாக மாற்றப்பட்ட பிறகு எல்லாமே எளிமையாக இருக்குது. எப்படி? நான் ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல பார்த்த ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது நான் அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவிலேருந்து சிகாகோவுக்கு போய்கிட்டுருக்கேன். 6 மணி நேரம் 7 மணி நேரம் பயணம். அது ஒரே நாட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் பயணப்படுறோம். அப்போ நான் ஏறின அந்த உள்ளூர் ஃப்ளைட்டில் என் கூட ஒரு 10 வயசு பையன் ஏறினார். அந்த பையன் அங்கெல்லாம் யாரும் கூட அப்பா வரணும் அம்மா வரணும் இல்லை, அவங்களாம் அவங்களாம் போவாங்க. அந்த 10 வயது பையன் என்ன பண்ணால், இப்போ நம்ம ஃப்ளைட்டு ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு போன பிறகு நம்ம எலக்ட்ரானிக் பொருள்களை பயன்படுத்தலாம்பாங்க. 30,000 அடிக்கு மேலே போயிடுச்சுன்னா. அப்போ செல்ஃபோன் பார்க்கலாம், கணினியில் ஒர்க் பண்ணலாம், மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். அந்த பையன் என்ன பண்ணால், ஒரு டேப் ஒன்று எடுத்து இப்படி விரிச்சுக்கிட்டான். நான் பக்கத்து சீட்டு தான், நானும் ஒன்று தான், வேறு அதிகமாக கூட்டம் இல்லை. இப்போ நம்ம எல்லாம் நம்ம ஊரில் பேசாமல் இருப்போம். நான் பார்த்தேன் இந்த பையன் என்ன பண்ணுறான்னு. அவன் அந்த டேபை ஓப்பன் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு போட்டு முடிச்சுட்டு லைப்ரரி அப்படின்னு போட்டான். போட்ட உடனே பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான நூலகம் அந்த இதுக்குள்ளே வந்தது. அந்த நூலகத்துக்குள்ளே ஒரு 500 புத்தகம் அதில் வரிசையாக காட்டிக்கிட்டே வருது. அவன் என்ன பண்ணால், ஒரு இதாக அப்படி தொட்ட உடனே அந்த புத்தகம் விரிய ஆரம்பித்தது. இப்போ நீங்கள் உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், இந்த பிள்ளைகள்லாம் விரும்பி படிக்கக்கூடிய புத்தகம் எது அந்த நேரத்தில், நான் சொல்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா ஹாரி பாட்டர். அது முதல்ல நாவலாக வந்தது, பிறகு திரைப்படமாக வந்தது. இப்போ அந்த புத்தகத்தை தொட்ட உடனே அந்த புத்தகத்தோட பேரை தொட்ட உடனே அந்த புத்தகம் விரிய ஆரம்பித்தது. பக்கமாக அதுக்குள்ளே அந்த பையன் படிச்சுட்டே போகிறான். 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளே அவன் முழு புத்தகத்தை படிக்கிறான். 30,000 அடி உயரத்தில் கையில் இருக்கக்கூடிய, தூக்கிட்டு போகக்கூடிய உள்ள போர்ட்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு டேபில் ஒரு நூலகத்தையே உள்ளே கொண்டு போய் வச்சுக்கிற முடியும்னு சொன்னால் அதில் படங்களும் இருக்குது. இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? அதில் ஒலி வடிவமும் இருக்குது. எப்படி? அதை காதில் நம்ம இது பண்ணிக்கிட்டோம்னா அந்த புஸ்தகமே வாசிக்கப்படுது. இது கண்ணில் பார்த்து படிக்கிறது ஒரு வகை, காதில் கேட்குறது ஒரு வகை. அப்போ புத்தகத்தை நாம் கண்ணால் பார்த்து படிக்கலாம், காதால் கேட்டு உள்வாங்கலாம். இது எல்லாம் எங்கே நடக்குது? எங்கே மேலே நடக்குது? விமானத்தில். இதே போல் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இந்த டிஜிட்டல் லைப்ரரிகள் வந்துடுச்சு. அதோடு மட்டும் இல்லை, புத்தகங்கள் இருந்த இடத்துல போகிறான், ஆடியோ சிஸ்டம் மற்றவையெல்லாம் வந்ததுனால போயிடனே உட்காந்து பார்க்கலாம். இப்போ நான் லண்டன் போயிட்டு அங்கே நூலகத்துக்கு போயிருந்தேன். லண்டனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நூலகத்துக்கு போயிருந்தேன். அப்போ நான் இப்படி எட்டி பார்த்து ஆச்சரியப்பட்டு தெரியுங்களா, ஒரு 500 பேர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்துருக்காங்க. நான் செகண்ட் ஃப்ளோரில் பார்க்குறேன். அந்த 500 பேரும் கையில் புத்தகம் வச்சுருக்கலாங்க. 500 பேரும் சிஸ்டத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதாவது புத்தகம் படிக்கிறாங்க. இப்போ இது எத்தனை எளிமையாக வந்துருச்சு பாருங்கள். இது பதிவு செய்யப்பட்டிருக்கு, வேணுங்கிற போது படிக்கலாம், தூக்கிட்டு போக வேண்டியதில்லை, பேப்பர் கம்மியாக இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொன்னால், இதை பதிவு செய்தலும் படித்து பழகுதலும் ரொம்ப முக்கியம். எனவே இந்த டிஜிட்டல் லைப்ரரிங்கிற இந்த செய்திகளை, இதன் மூலம் வருகின்ற பயன்பாடுகளை நுகர பழகி கொள்ள வேண்டும், பயன்படுத்த பழகி கொள்ள வேண்டும். இந்த வகையான எண்ணிம நூலகங்கள், அதாவது டிஜிட்டல் லைப்ரரிஸினுடைய வடிவங்கள் எத்தனையோ வகையில் வர காத்திருக்கிறது.
எதிர்காலத்தில் இதை பயன்படுத்துகின்றவர்கள் எத்தனையோ பலன்களை பெற தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்தையும் சொல்லணும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.